வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி காட்பாடியில் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போகிறோம். ஏன்டா சென்னைக்கு போகிறோன்னு கேட்குறீங்களா? துபாய்க்கு வந்து ஃப்ளைட்லலாம் போக முடியும், ட்ரெயினில் போக முடியாதுன்ட்டாங்க. அதுக்காக தாங்க நம்ம மெட்ரோவுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி போகிறோம். அதுங்காட்டியும் போகும்போது அண்ணனை திரும்பி ஒரு கொஸ்டின் தாங்க கேட்டேன். என்ன கேட்டேன் நீங்களே கேளுங்க, அண்ணனோட ரியாக்ஷனை பாருங்கள். லேடிஸை கவர் பண்ணுற மாதிரி த பெஸ்ட் ஐட்டம் எதை நினைக்கிறேன்? அது என்கிட்ட நிறையா இருக்குது. பெஸ்ட்டுன்னு ஒன்று கேட்கறதுனால என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீ பாம்பே ஹீரோனே கரெக்ட் பண்ணலாமே. நீங்க திரும்பி சிரிச்ச சிரிப்பு கலகலப்புல சூர்யா சிரிப்பணும். இந்த சைடு ரைட் சைட் போனால் டொமஸ்டிக் டெர்மினல். டொமஸ்டிக் டெர்மினல்னால் இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் டொமஸ்டிக் டெர்மினல், ஓகேங்களா? அந்த சைட் போகிறதுக்கு. இந்த சைட்னா இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னல்னால் உங்களுக்கே தெரியும், இந்தியா அவுட் சைடு எல்லாமே, ஓகேங்களா? தம்பி இந்த பர்ஃப்யூம் அந்த மாதிரி எளிதில் தீர்ப்பற்றக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சுக்கூடாதுங்க. அது பார்த்திங்கன்னா சூட் கேஸில் வச்சுருங்க. சூட் கேஸில் பார்த்திங்கன்னா பவர் பேங்க், பேட்டரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கக்கூடாது, அங்கே பார்த்த மாதிரி. ஸோ அதை வைக்காதீங்க, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா செக்கு பண்ணாங்க, எங்களை பாஸ்போர்ட்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும், விசா கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. இந்த என்னைக்கு இவனோட ஃப்ளைட் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க. அங்கேருந்து உள்ளே போய் லிஃப்ட்டில் ஏறி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போனால் ஏர்போர்ட்டுங்க. இது மெட்ரோலேருந்து வந்தால் அவுட் சைடுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்குது, அந்த மூலமாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணிட்டு உங்கள் பேக்லாம் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இங்கே போர்டிங் பாஸ் தருவாங்க. இப்போ ஹீரோ என்ட்ரி. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் லான்ச்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்ட்லேருந்து ₹1 இல்லை சம்திங் ₹2 எடுத்துகிட்டு உங்களுக்கு லஞ்ச் அன்றைக்கி ஃப்ரீயாக தருவாங்க. லஞ்சுன்னு மட்டும் இல்லை, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். இதில் தான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. இவர் தான் நம்ம பார்த்தி அண்ணா. சூப்பராக இருக்குங்க. இதில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கோவா வரைக்கும் தான் போயிருக்கேன். கோவாலேருந்து வந்தேன், போக கூட இல்லை, வந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட எங்கள் கடலூரில் போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் டைம் துபாய் ஃப்ளைட்டில் ஏறியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே துபாய் போகிறோம். 4 hours ட்ராவல், 4 hours 5 minutes. இப்போ 9:50 ஏறி இருக்கும். எவ்வளோ காசு முன்னாடி வரைக்கும் இருக்குது. ஜஸ்ட்டு முன்னாடி 10 minutes தான். அண்ணன் ஆரம்பிச்சார் வீடியோ. அவங்க ஒய்ஃப்கிட்ட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்குது. 2 குழந்தை. ஓகே, இப்போ அண்ணன் உங்களுக்கு எப்படி சீட் பெல்ட் போடுறது அப்படின்னு சொல்லி தருவார். மறக்காமல் பார்த்துருங்க. அப்படி போட்டு ஒரு லாக் அடித்தா போதும், உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாங்க. ஃப்ளைட்டில் இப்போ ஃப்ளைட் நான் இதை ஃபார்வேர்ட் பண்ணுறேன். என்னென்னா ஃப்ளைட் உங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாங்க. நாங்கள் ஏறினது பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. இதில் விண்டோ சீட் இல்லைனா பரவாயில்ல, வீடியோலேயே உங்களோட சீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதிலே உங்களுக்கு எல்லாமே வரும். ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்கு, எங்கே இருக்குது, சேம் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. வெதர் கண்டிஷன் ஆல்சோ. வாவ், பறந்துச்சு. ஓகே, கீழே இருக்குது, வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே பறந்து போயிட்டே இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சுங்க. அது ஃபஸ்ட் டைம்ன்ற போது அதுவே ஏற்றுனதும் தெரில, இறக்குனதும் தெரில, சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோலாம் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். சரி, அப்படியே விட்டு வாடா எதனா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி என்ன படம் பார்க்கலான்னு யோசிக்கும் போது ஒரு 10 இங்கிலீஷ் படம், தமிழ் படம் தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சார்பட்டா அதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சார்பட்டா ஓப்பன் பண்ணி அந்த படத்தை பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணுது ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வே கரெக்டாக ஃபுல் வே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ டைமில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு வியூ சூப்பராக இருக்குது. இது பார்க்கும்போதே மேப்பில் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் நம்பரு, டீட்டெயில்ஸ் எல்லாமே, என்ன ஸ்பீடில் போகுது, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அவுட் சைட் டெம்பரேச்சர் எல்லாமே, எவ்வளோ நேரம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே இருக்குது. இதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சரக்கு வேணால் சரக்கும் தருவாங்க. இது வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு. பட் ஆனால் தண்ணி கொஞ்சம் துபாயில் கம்மின்றதால கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க. அது வாட்டர் மாதிரியே தெரியல. சரி, ஓகே, இது வாட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, வச்சிடலாம். அடுத்து என்ன கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பூன்லாம் போட்டு ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இது பாதாம் பருப்பு கொடுத்துருக்காங்க.
அடுத்து என்னென்னா ஒரு பன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு அந்த பன்னு. ஓகே, இது வந்து பாஸ்தா. இது வந்து ஒரு பாயாசம் தந்திருக்காங்க, சம்திங் மிளகுலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த பாயாசமும். அண்ட் ஒரு இது என்னது மவுத் ஃப்ரெஷ்னர். ஓகே, மவுத் ஃப்ரெஷ்னர், பட்டர் அண்டு பிக்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, மாங்காய் தொக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது ரீஃப்ரெஷ்னர். ஓகே, ரீஃப்ரெஷ்னர் ஒன்று கொடுத்துருங்க. அண்ட் வந்து ஒரு சாக்லேட்டு. ஓகேவா? ஆனால் இந்த சாக்லேட் அந்த அளவுக்கு இல்லை, ஓகே தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணதால் பார்த்திங்கன்னா மீல்ஸ் வந்து நான்வெஜ்ஜாக கொடுத்துருந்தாங்க. சாதம் வித்து கறி குழம்பு. ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இவங்க கொடுத்தது. இது கிட்டத்தட்ட துபாய் வந்துவிட்டோம். துபாய் வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் எங்களுக்கு எனக்கு விண்டோ சீட் கிடைக்காதால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த கேமரா அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேமரா மூலமாக இருக்க விண்டோஸ் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நான் பச்சை பசேல்னு கிளம்புனேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு என்னவோ வெயில் வந்தால் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. துபாய்க்கு வந்த உடனே ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல லிஃப்ட்டுங்க, 60 பீப்புள்ஸ் நிற்கிற மாதிரி ஒரு லிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதில் தான் அந்த மேலேருந்து கீழே வந்தோம். அங்கேருந்து வந்தோடனே எங்கள் டீம்மேட்ஸு எங்கள் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து துபாய்க்கு வரோம். அவர் தான் அங்கே இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸில். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து துபாயோட ரூலர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மக்களாட்சி இல்லை, ரூலர்னால் மன்னர் ஆட்சி தான். ஓகேங்களா, மன்னர் தான் வந்து ஆட்சி போயிடுறாரு. அவரோட நேம் வந்து சம்திங் ஏதோ எனக்கு வாயில் வரல. நான் வந்து அது வீடியோ நடுவில் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளேஸ்லாம் பார்த்துட்டு செம்ம இம்ப்ரெசிவ் எங்கள் பீப்புள்ஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நாங்கள் தான். இதோ அங்கே இருக்குது பாருங்கள், அந்த லிஃப்ட்டு தான் வந்து நீங்கள் 30 பீப்புள்ஸ், சாரி 16 சொல்லிட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன். அண்ணன் எல்லாருக்கும் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவங்க ஒய்ஃப் கூடலாம் ஃபோனில் பேசிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு மாதம் ஒரு லுக்கை போட்டார். சரி நீ செல்ஃபி தானே எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு என்ன எடுத்தாருங்க. இல்லை செக் பண்ணும்போது நான் வந்து கேமராவில் வந்தோடனே சரி நான் ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன எடுத்தார். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மெட்ரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கு. இந்த ஊருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெரியல. முக்கியம் மாஸ்க் முக்கியம். நான் போடணும். மாஸ்க் வேற தொலைச்சிட்டேன். கண்டிப்பாக போடுறேன். கிடச்சிடுச்சு. இருக்கு, அப்புறமா போட்டுக்கலாம். கூலிங் கிளாஸ் பின்னாடி பார்த்தீங்களா? அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காரு. கூலிங் கிளாஸ். ஹாய் குணா. கூலிங் கிளாஸ் ஆமாம் குணா, கூலிங் கிளாஸ் குணா தானே. ஓகே, நம்ம மெட்ரோவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. எதுக்கு வெயிட் பண்ணான்னு யாருக்குமே தெரில. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா துபாய்ன்றாங்க. துபாய் பார்த்தா காலியாகிடுது இந்த ஏரியாவில். வாவ், நீங்கள் பாருங்கள். அது தெரியல அப்படின்னா இங்கே இங்கிலீஷ்லேயே வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் இன் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அது அபுதாபிலையும் எழுதியிருக்கு. ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ இது ஒரு கம்பார்ட்மெண்ட் தாங்க இருக்கு. நம்ம ஊர் மெட்ரோ வரல இல்லை, ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. எஸ் அது இங்க பாருங்க. ஆமாம், ஓகே. இங்கே போர்டிங் வந்து சேம் நம்ம ஊர் மெட்ரோவில் எப்படி நல்லா இருக்குமோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. நாங்கள் இப்போ மெட்ரோவில் போயிட்டு இருக்கோம். இந்த ஊருக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அதே இது வந்து துபாய் மெட்ரோவில் போயிட்டு இருக்கோம். அப்படியே பின்னாடி பாருங்க, மூவ் ஆகுதா தெரியுதா? அதை நீங்க பாக்குறீங்களா? அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்க போறோம். இறங்கிட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வரும். ஆமாம், அந்த வண்டியில் தான் நாங்கள். ஆமாம், நாங்கள் போகிறது வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் கான்டினென்டல் ஹோட்டல். துபாய் இன்டர்நேஷ்னல் ஒரு 20 minutes ட்ராவல். ஒன்றும் இல்லை, மேபி இந்த ட்ரெயினில் சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக தான். ஆமாம், உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். அவங்க முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சரி, இறங்கி வந்துட்டுருக்கோம். டீம் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாம் இறங்கிட்டாங்கப்பா. இங்கே பாருங்க அண்ணா,
வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஃப்ட்டில் போக போகிறோம். இப்போ வேறு லெவலுங்க. இங்கே ஃபுல்லாக இது வந்து இந்த சைடு ஒரு லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூணாக ஏர்போர்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. துபாயோட பிரம்மாண்டத்தை இங்கேயே வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டு சரி செக்இன் பண்ணலாம், அதாவது நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக வந்திருக்கோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்டரில் நின்றுட்டு இருந்தோம். கவுண்டரில் நின்றுட்டு நேராக உள்ளே போனோங்க. எங்கள் சார் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கே இருந்தாலும் ஒரு கைட் மாதிரி ஒருத்தர் வந்து வழி காட்டுறாங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் தமிழ் ஆளுங்க தாங்க. பாதி பேர் தமிழ் ஆளுங்க, ஸ்ரீலங்கன், மலையாளம் இவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா. துபாயோட வீடியோஸ் எல்லா இடத்துலையும் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த அங்கே செக்இன் முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு துணியும் ஒரு டிஸ்பிளே இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுவும் மூவிங்லேயே இருந்துச்சு, வேறு லெவல். அந்த எல்லாத்தோனும் ஒரே டிஸ்பிளே ஒரே வீடியோஸ் போடும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி பேக்குக்காக போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். துபாய்க்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000, 25,000 to 30,000 ஆகுங்க. விசா வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். மேலே நாங்கள் அழகாக தெரிஞ்சோன்னு சொல்லிட்டு எங்களை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா மக்கள்ஸும் வந்து கொஞ்சம் ரிச்சு தான். ஸோ இங்கே வெளியேருந்து வரவங்க தான் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ அண்ணனும் வந்து எடுக்கணுன்னாரு. சரி வாங்க வாங்க, ஓகே சூப்பர்ண்ணா. இதுதான் வாங்க உண்மையான வீடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா துபாயை வந்து ஒரு பிளேஸை ஒன்று தனித்தனியாக சொல்கிறோம். மறக்காமல் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நாங்கள் அதை திருத்திக்கிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.